தேவன் பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுவிட்ட பிற்பாடும் ஒருபோதும் உங்களை கட்டாயப்படுத்தி அதிலே தள்ளிவிட மாட்டார். சோ இந்த இடத்திலேதான் எல்லாருடைய சித்தமும் அங்க முன்னாடி நிக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இதற்கு ஒரு நல்ல அருமையான எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிம்சோன், சவுல் ராஜா, இவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தார்தான், ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன மாதிரியாய் செயல்பட நினைத்தாரோ அது எதையுமே சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கவே முடியாது. சிம்சோனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. எந்த பெண்ணை பார்த்தாலும் உடனே மயங்கி போயிடுவாரு, பெண்களின் பின்னாடி போயிடுவாரு. இவர் பண்ணின எல்லா பராக்கிரம விஷயங்களும் அந்த பெண்களுக்காகத்தான் இருந்துச்சு. ஆனா தேவனுடைய திட்டம் வேறாக இருந்தது. பெலிஸ்தியர்களுடைய கரத்திற்கு இஸ்ரவேலர்களை ரட்சிக்க வேண்டும் இந்த சிம்சோனை கொண்டு அப்படிங்கிறது தான் தேவ ஆவியானவருடைய நோக்கமா இருந்தது. ஆனா அங்க பாருங்க, சிம்சோன் அங்க இந்த எல்லா பிரச்சனைகளையும் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் போய் அவன்கிட்டயே சொல்றாங்க, பெலிஸ்தியர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அப்ப இவனை கொண்டு தேவன் செய்து முடிக்க நினைத்த எந்த காரியத்தை குறித்தும் அவனுக்கு ஒரு எண்ணம் இல்லை. அவன்கிட்ட இருந்த அந்த பராக்கிரமத்தை அதற்கு உபயோகப்படுத்தவே இல்லை. அப்போ மேற்பார்வைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வேற வழி இல்லாமல் தேவ ஆவியானவர் அவனை கொண்டு ஒரு சில காரியத்தை நடப்பித்தாரு. ஆனா எந்த எக்ஸ்டெண்டுக்கு, எந்த அளவிற்கு அவர் அவனை கொண்டு பெரிய காரியத்தை இல்ல ரட்சிப்பை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த அளவிற்கு அங்க எதுவுமே நடக்கல. ஏன்னு சொன்னா சிம்சோன் அவன் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி நடந்து போயிட்டே இருந்தான்.